நம்மளுடைய சீமான் அண்ணன் மேடையில ஏறி என்ன பேசுவாரு, இங்க பாருங்க நடிகன் கிட்ட போயிட்டு இந்த நாட்டை ஒப்படைச்சிட்டீங்களே, அவங்களுக்கு வந்து ஓட்டை போட்டு எங்களை வந்து குப்பத்தொட்டியில தூக்கி போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வசனம் எல்லாம் பேசுவாரு. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த திரள் நிதியை கலெக்ட் பண்ணி அண்ணன் கையில கொடுப்பாங்க. அதை வாங்கின அடுத்த நிமிஷமே அந்த மேடையில இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேட்பாங்க, எங்க நம்மளுடைய அண்ணனை வந்து காணோம். அப்பதான் அங்க வந்து ஒருத்தர் சொல்லுவாரு, அண்ணன் வந்து பக்கத்துல சிவகார்த்திகேயனுடைய செய்யோன் பட ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு, சோ அதுல நடிக்கிறதுக்காக இப்ப அவசரமா போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல? அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? கூத்தாடி நடிகர் சீமான் சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய அந்த செய்யோன் படத்துல நடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிக்கே தான். அதற்குண்டான காரணத்தை நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ணன் இன்னொரு லேண்ட் ஸ்கேம்லயுமே ஈடுபட்டிருக்காரு, அதற்குண்டான விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். கடைசியா கடந்த 2 நாளா இந்த சட்டமன்றத்துல ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய நிதித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து பார்ன் கிறிஸ்டியன், என்னுடைய மதம் வந்து அன்பை பாசத்தை வந்து போதிச்சிருக்கு, அதன்படிதான் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாரு. பாத்தீங்களா அங்க இருக்கக்கூடிய இந்த டிவிக்கு ஆச்சு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மீடியால இருந்து இந்தியா மீடியா வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் குறித்து தான் இந்த வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். இந்த நாம் டுமிலர் கட்சி, அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களா சீமானும் சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த மஞ்சப்பொடி மாமப்பையன் சாட்டை துரைமுருகன், அந்த இடும்பவனம் கார்த்தி, இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய அந்த வேலைகளுக்கெல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. என்ன பண்ணாலும் சரி, என்ன அட்டுவையும் அவனுங்க பண்ணாலுமே சரி, இவனுங்க வந்து இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பானுங்கன்னு வைங்களேன். அவனுங்க ஒரு வீடியோவை பாக்குறானுங்க. என்னன்னு, இந்த மாதிரி ஒரு வீடியோ வருது, சீமான் அண்ணன் போயிட்டு மேடையில ஏறி பேசுறாரு, நடிகன் கிட்ட போயிட்டு நாடால வந்து கொடுத்துட்டீங்களே, நீங்க உங்களுடைய ஓட்டை எல்லாத்தையும் ஒரு நடிகனுக்கு போயிட்டு போட்டுட்டீங்களே, தொடர்ந்து இந்த தமிழ் தேசியத்துக்காக அப்படியே அறுத்து தள்ளிட்டாரு இவரு, இந்த தமிழ் தேசியத்துக்காக போராடக்கூடிய எண்ணெய் வந்து தூக்கி குப்பத்தொட்டியில போட்டுட்டீங்களே. தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நடுரோட்ல போட்டு நிறுத்திக்கடா வைத்தியக்காரன். வைத்தியக்காரன் நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. டேய் பைத்தியக்காரனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டு போட்ட மக்களே வந்து பயங்கரமா திட்டிக்கிட்டு இருப்பாரு. சோ இவனுங்களும் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அப்படி ஃபயர் விட்டுக்கிட்டே இருக்கக்குள்ளார பாத்தீங்கன்னா திடீர்னு மழை வந்து கொட்டிடும். மழை வந்து கொட்டி அந்த ஃபயர் அமைச்சு இவனுங்களை வந்து நமுத்து போக செய்யறோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்திருக்கு. நடிகனுக்கு வந்து நாடால வந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேடையை போட்டு பேசிட்டு எங்க போயிருக்காரு, அண்ணன் வந்து நடிக்க போயிருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து செய்யோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல வந்து நடிக்கிறாரு. அந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல அண்ணனை வந்து நடிக்க கூப்பிட்டுருக்காங்களாம். கூடி விரைவில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு அண்ணன் ஜாயின் பண்ண போறாராம். இங்க முட்டு கொடுத்துக்கிட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்த தம்பிகளுக்கு எல்லாருமே ஆளுக்கு ஒரு குச்சி ஐஸ் வாங்கி தரம்பா, அதை வந்து நீங்க சப்பிக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்ல, இதுவும் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு இன்னும் நம்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. சோசியல் மீடியால ஒரு 4 வீடியோ இந்த சாட்டை துரைமுருகன் போட்டா போதும், நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம், நமக்கு மக்கள்லாம் வந்து ஓட்டு போட்டுருவானுங்க இன்னும் நம்பிக்கிட்டு ஒரு புலி ஓடி வரும் 1.2 4 7.2 8.2 அப்படின்னு புலி வந்து நிற்கும். புலி நகத்துல இருந்து அப்படியே சீமானோட ஷூ வந்து சீமான தலைமை செய்து நிற்பாரு. உண்மையிலே மெய் செய்து, அதுதான் உண்மை. அந்த ஜீரோ கட்சி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வந்து சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அண்ணன், நம்மளுடைய சீமான் அண்ணன் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவர் ரொம்ப தெளிவான ஆளு. இவனுங்களை எங்க வைக்கணுமோ, இவனுங்களை எப்படி ஏமாத்தணுமோ அந்த மாதிரி ஏமாத்திட்டு அசால்ட்டா கல்லா கட்டிட்டு போயிடுவாரு. பென்ஸு கார் தான். டபுள் டக்கர் நாராயணா, பல்லே ஆலியா நீ. புது பிளாட்டு தான், புது வீடு தான் வைங்களேன், அண்ணன் ஜாலியா இருப்பாரு. ஆனா அவனுங்க ஏமாந்துகிட்டே இருப்பானுங்க. ஆனா இப்ப சீமான் அவர்கள் வந்து இந்த செய்யோன் படத்துல நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் தான். ஏன்னா அவங்க தான் மொத்தமா இவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களே. நானே எங்க அண்ணன் படிச்ச கல்லூரியில் தான் ஒன்னும் மச்சான், கல்லு பரோட்டா படம் டிக்கெட் 10 ரூபா தான். அப்ப விளையாண்டு கொடுத்து ஜெயிச்சுட்டு பரிசு வாங்கிட்டு படத்துக்கு போவோம். இதே தான் வேலை. எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? தேங்க்யூ. நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன்.
மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து ஒன்னும் இல்ல மச்சான், கல்லு பரோட்டா படம் டிக்கெட் 10 ரூபா தான் அப்ப. அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். என்னன்னு இவருக்கு வரக்கூடிய அந்த திரள்நிதி எல்லாத்தையுமே இவர் வந்து இந்த மாதிரி தவறா வந்து கையாளுறாரு. இவர் மட்டுமே எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுறாரு. இதனாலதான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாருமே ஒருத்தரா வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. நீ மட்டும் எல்லாத்தையும் எடுத்துப்ப, எங்களுக்கு கொஞ்சம் கூட தரமாட்ட, அப்புறம் என்னத்துக்கு இதுக்கு நாங்க வந்து இந்த கட்சியில இருக்கணும், நாங்க கிளம்பி போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன், என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. என்னதான் வந்து மற்ற கட்சிகள் கிட்ட வந்து இங்க ஒரு டுபாவூர் கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் ஒரு டம்மி கேண்டிடேட்ஸை போட்டு கலெக்ஷன் பண்ணாலுமே அதெல்லாம் வந்து பத்த மாட்டேங்குது. ஏன்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுடைய விஷயங்கள் மொத்தமாவே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எந்த கேண்டிடேட் போட்டா என்ன, எந்த கேண்டிடேட் போட்டாலும் எவனும் வந்து ஓட்டு போட போறது கிடையாது, உன் கட்சி ஆட்கள் வந்து டெபாசிட்டே வாங்க போறது கிடையாது, அப்புறம் எதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து நாங்க வந்து காசு தரணும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுடைய கலெக்ஷன் காசுல மிகப்பெரிய ஓட்டை வந்து விழுந்திருக்கு. அண்ணன் வந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த நிலை வந்து பயங்கரமா வந்து அடிபட்டு இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய அந்த நாம் டுமிலர் வட்டாரங்கள்லாம் தெரிவிச்சுட்டு வராங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சொல்லுங்க கோபி, சொல்லுங்க கோபி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுதான் இந்த படங்கள்ல போயிட்டு நடிக்கிறது. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? கூடி விரைவில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கக்கூடிய அந்த படத்துல போயிட்டு ஜாயின் பண்ண போறாரு. இன்னும் நிறைய படங்கள் வந்து நடிக்க போறாருன்னு வைங்களேன். அதே மாதிரிதானே இந்த LIKன்னு சொல்லக்கூடிய ஒரு படம். எலெக்ஷன் எல்லாம் வந்து நெருங்கிட்டு இருக்கு, அப்பே போயிட்டு அந்த ஷூட்டிங்ல பங்கு எடுத்துட்டு அண்ணன் விழாவை சிறப்பிச்சுட்டு வந்திருந்தாரு. சோ அந்த மாதிரிதான் இனிமேட்டு வந்து அண்ணன் வந்து கண்டினியூ பண்ண போறாரு. இந்த கொடுமைய, இந்த கூத்த, இந்த அக்கிரமத்தை நம்ம எங்க போய் சொல்றதுன்னே தெரியல. நடிச்சா போதுமா? ஆனா அதுவே நீங்க அந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் அவர்கள் கிளியர் கட்டா அவருடைய நிலைப்பாடை வந்து இங்க சொல்லி வந்தாரு. நான் ஜெயிக்கிறனோ தோக்கறனோ அது இங்க விஷயம் கிடையாது, இதுதான் என்னுடைய கடைசி படம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து அறிவிச்சிட்டாரு, இதற்கப்புறம் வந்து நான் அரசியல்ல தான் பயணிக்க போறேன், இதற்கப்புறம் வந்து நான் நடிக்கவே மாட்டேன், ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா சொல்லிட்டு நடிக்கிறத அப்படியே ஓரம் கட்டிட்டு இங்க வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆனா நடிகன் சொல்லிட்டு இந்த ஆள் கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்ப போயிட்டு நடிக்க போயிருக்காரு. இது அங்க இருக்கக்கூடிய இந்த ஜாம்பிஸ் எல்லாம் கேள்வி கேட்பானுங்களா? கண்டிப்பா கேள்வியே கேட்க மாட்டானுங்க. அதுக்கும் வந்து முட்டை கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. என்னன்னு சொல்லுவானுங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. அதான் நீங்க வந்து அண்ணனை வந்து ஜெயிக்க வைக்கலையேடா, அப்புறம் வந்து அவருக்கு வந்து வருமானத்துக்கு என்ன பண்ணுவாரு, அதனாலதான் அவர் வந்து நடிக்க போயிருக்காரு. நீங்க அவருக்கு ஓட்டு போட்டு MLAவோ MPயாவோ ஆக்கியிருந்தா அவர் ஏன்பா நடிக்க வர போறாரு? தம்பி சாந்தனு வந்து நான் ஜெயிக்கணுங்கிறதா அவருடைய கனவு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இந்த தமிழ் இனத்தின் ஒற்றை தலைவர், இந்த தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய எங்க அண்ணனான சீமான நீங்க தோக்கடிச்சதுக்கு உங்களுக்கான அந்த போராட்டத்துக்கு எல்லாம் வரமாட்டாரு. இனிமேட்லாம் வந்து அவரை நீங்க வந்து பேட்டிலாம் எடுக்காதீங்க. ஒரு கற்பனை உலகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பானுங்கன்னு வைங்களேன். இவர் போராட்டம் பண்றதுனால்தான் இங்க வந்து நடக்குது. அதான் ஒரு கதை விடுவார் இல்லையா, நான் சொன்னேன் தம்பி, நான் சொன்னதுனாலதான் அங்க வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்தாங்க கனடாவில, அமெரிக்கால என் பேரை கேட்டாலே நடுங்குவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆமக்கறி கதையை வந்து இவனுங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இப்பவும் எதை சொன்னாலும் கை தட்டுறாங்க. இப்பவும் இந்த AK-74 இன்னும் கூட இந்த AK-74 கதை சொன்னா கை தட்டிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பைத்தியக்காரங்க தான் இன்னும் உன் கூட இருக்காங்க இல்லையா? உன் பின்னாடி இன்னும் இருக்கிறவங்க, உன் கூட்டத்துக்கு வந்து கை தட்டுறவங்க தான் உள்ளபடியே பைத்தியக்காரங்க. ஏன்னா நீ சொல்ற இந்த ஆமகரி கதையை இன்னும் ஒருத்தன் நம்பிட்டு கை தட்டுறானா அவன் பைத்தியக்காரனா இல்லையா? சோ இப்ப தம்பிகளை ஏமாத்தி அண்ணன் வந்து ஈடுபட்ட அந்த ஒரு முக்கியமான ஸ்கேமுக்கு வருவோம். அதாவது ஒரு லேண்டை வந்து வாங்கியிருக்காரு. இதை குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதை குறித்து சவுக்கு சங்கர் அவர்களுமே வந்து அவருடைய சேனல்ல டீட்டெயிலா என்ன மாதிரியான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு, எப்படி இந்த ஸ்கேம்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றத தெளிவா எடுத்து போட்டிருக்காரு. பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே, இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவாங்க. அண்ணன் ஒரு 4 கோடி ரூபாய்க்கு லேண்ட் வாங்கியிருக்காரு. அவருடைய வீட்டு பக்கத்திலேயே அந்த லேண்டு. ஆனா அந்த லேண்டோட ஒரிஜினல் மதிப்பு என்னன்னா 18 கோடியா. அந்த லேண்டை வந்து அக்வயர் பண்ணியிருக்காரு.
சிக்கந்தர் பாஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய பேர்ல வந்து வாங்கியிருக்காரு. அதற்கு சாட்சி கையெழுத்து போட்டது யாருன்னு பாருங்க. அந்த நாம் தமிழர் கட்சியில 2026 கும்மிடிப்பூண்டி வேட்பாளரா இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அதற்குண்டான சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்படியே பக்காவா பண்ணிருக்காங்க. யாருக்குமே தெரியாதான், இதெல்லாம் வந்து இந்த காலத்துல யாருமே கண்டுபிடிக்க முடியாதான். இவர் வீடு, இவர் வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டு பக்கத்துல இந்த லேண்ட் இருக்குமா, இதை வந்து வாங்குவாங்களாம். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. ஆனா இவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து வாடகை கட்டுறதுக்கு கூட காசு இருக்காதான். அன்பு உறவுகளே, உங்களுடைய முடிந்த உதவியை, உங்களால் முடிந்த அந்த உதவியை நமக்கு வந்து தாங்க. உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி உதவி அளித்து எங்களை பொருளாதார சிரமமின்றி எங்களை வேகமாக முன்னோக்கி நகர்வதற்கு உதவுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடிசனார் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு இப்பதானே தெரியுது எங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் வீடு நான் ஏற்கனவே போய் நான் ஒரு முறை சென்று பார்த்து விட்டு வந்தேன் அல்லவா. அதோட வாடகை 3.5 லட்சம் ரூபாய். பக்கத்துல ஒரு 2 கிரவுண்டு சொச்சம் இடம் இருக்கு, வீடும் அதில் இருக்கிறது. அந்த வீட்டின் உரிமையாளர் அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை வாங்கி போட்டிருப்பாங்க. அதை சிக்கந்தர் என்பவர் பெயரில் அதிபர் வாங்கி இருக்கிறார். அந்த வீடியோல நம்ம எப்படி வந்து கேள்வி கேட்போமோ அதே மாதிரிதான் சவுக்கு சங்கர் அவர்களும் கேட்டு வச்சிருக்காங்க. எப்படி நீ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு மக்களை வந்து ஓட்டு போட்ட மக்களை வந்து பைத்தியக்காரன்ன்ற முட்டாள்கள்னு சொல்ற, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? எல்லா விஷயத்துக்கு எதிராகவும் பேசிட்டு அந்த விஷயத்த நீயே பண்ற. நடிகன் வந்து இங்க ஆட்சிக்கு வந்துட்டான்னு சொல்லி திட்டுற, ஆனா நீயே வந்து நடிக்க போற. இந்த மாதிரியான ஊழல் ஸ்கேம்கள் எல்லாத்திலுமே அரசியல்வாதிகள்லாம் ஈடுபடுறாங்க. நான் வந்து ஒரு பியூர் பாலிடிக்ஸை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நீயே வந்து அந்த ஸ்கேம்ல ஈடுபட்டிருக்க. அந்த நிலம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவல் காஸ்ட் 18 கோடி. மற்ற அரசியல்வாதிகளுக்கு இவருக்கும் என்ன வித்தியாசம்? இந்த திருட்டுத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டா பைத்தியக்காரன்றீங்க வாக்காளர்களை, இல்லையா? விஜய்க்கு வாக்களித்தவர்கள்லாம் பைத்தியக்காரனா? அவன் வாக்கையா யாருக்கு வேணாலும் போடுவான்யா. உனக்கு போடலன்னா அவன் எப்படியா பைத்தியக்காரமா? எங்கிருந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஆணவம் வருகிறது? இன்னும் நாங்கள் களத்துக்கே வரலன்றீங்களே. 14 வருஷமா நீங்க களத்தில் கீழ்ச்சதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமே. தோக்கிறதுக்காகவே தேர்தலில் போட்டியிடுற ஒரு கட்சியை எங்கேயாவது பார்த்துருக்கியா உலகத்துல? மக்களை மதிக்கணும், இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வந்து பைத்தியக்காரனுங்க, முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற. கட்சியை வந்து அப்படியே கட்டமைக்கணும், நம்ம கட்சி வந்து பலமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் தூக்கிட்டு தரைகுறவா அவங்கள பேசிட்டு அந்த கட்சியில இருந்து தோர்த்திட்டு அந்த கட்சியை அகல பாதாளத்துல இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்க. இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து கிளியரா புரிய வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் ஜெயிக்கிறதுக்காக இங்க வந்து கட்சியை நடத்தல, மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை போடுறதுக்காக தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த கருமத்தை புரியாத இந்த நாம் ஜாம்பிகள் தான் வந்து கீழே உட்காந்து கையை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இவர் சொல்லக்கூடிய அந்த ஆமைக்கறி கதை, அந்த AK-47 கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இன்னமும் அந்த கட்சியில இருக்கானுங்க. இவனுங்க எப்படியோ போட்டுன்னு வைங்களேன், இவனுங்களை விட்டு தள்ளுங்க. ஏன்னா இவரை மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்து மக்கள் நிராகரிச்சிடுவாங்க. வருகின்ற இடைத்தேர்தலுமே இவர் வந்து 1% கீழே வந்து ஓட்டு வாங்கி சருப்படி வாங்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஆசை. இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுல பல்வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன். மிக சிறப்பான நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே டிவிக்கு அரசாங்கம் வந்து இங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமா வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் வீடியோல சொல்ல முடியாது. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னா, நேத்து நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் இங்க இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்குமே ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க. 3,54,00,000 வந்து ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 829 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்து 10வது தான் வைங்களேன். இருந்தாலும் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம அங்க வந்து எல்லாருக்குமே ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் பல்வேறு நல்ல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மீடியாக்களும் சரி, நேஷனல் மீடியாவுமே என்ன விஷயத்தை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுடைய நிதி அமைச்சரா இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் வந்து அங்க டிஎம்கே சார்பில் இருந்து ட்ரிகர் பண்றாங்கன்னு வைங்களேன். ட்ரிகர் பண்ணி அவர் வந்து கத்த விட்டுட்டாங்க. அப்ப அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, தயவுசெய்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணாதீங்க,
நான் வந்து ஒரு பார்ன் கிறிஸ்டியன், என்னுடைய மதத்துல வந்து அன்பை, பாசத்தை, ஒரு ஒழுக்கத்தை வந்து கத்து தந்திருக்கு. இதை வந்து நீங்க எந்த லாங்குவேஜ்ல படிச்சாலும் சரி அது வந்து உங்களுக்கு கத்து தராது. இந்த ஒரு விஷயம் வந்து ஒழுக்கம் சார்ந்த விஷயம், அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அதுல சில தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டாருன்னே வைங்களேன். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. எந்த மொழியும் கத்து தராது அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழ் மொழியை வந்து சொல்லிட்டாரு. அது உண்மையாலுமே ஒரு தவறான ஒரு விஷயம் தான். ஆனா அவர் என்ன விதத்துல அதை சொன்னாரு, எந்த பர்செப்ஷன்ல வந்து அதை சொன்னாரு அப்படின்றத அந்த முழு வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே வந்து கிளியரா புரியும். இந்த மீடியா எடுத்து வச்சு கத்திக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா, அவனுங்களுக்குமே புரியும் வைங்களேன். ஆனா அப்படிதான் இவனுங்க விட மாட்டானுங்களே. எப்படியாவது இங்க டிவிக்கு மேல ஒரு நெகட்டிவிட்டி வந்து கொண்டு வரணும், யாராவது அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி பேசிட மாட்டாங்களான்னு தானே இவனுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது, ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாய்க்கு எலும்பு துண்டு கிடைச்ச மாதிரி அதை எடுத்து வச்சுட்டு பெரிய குத்தம் பண்ணிட்ட மாதிரி, என்னடா இது பெரிய கெட்ட வார்த்தை என்னமோ பேசிட்டாரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நார்மலான விஷயம்தான். திரு மரிய வில்சன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க எப்படி ராஜ்மோகன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், சிடி நிர்மல்குமார் இவங்கெல்லாம் வந்து எப்படி பேசுறாங்க, எப்படி வந்து ஒரு பக்குவப்பட்டு பேசுறாங்க, என்னதான் எதிர்க்கல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ட்ரிகர் பண்ணி பேசினாலும் அதற்கு எப்படி சிறந்த பதிலடியை வந்து தராங்க அப்படின்றத அவர் புரிஞ்சு வந்து பேசணும். ஏன்னா டிஎம்கே மாதிரியான கட்சிகளுக்கெல்லாம் இதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி அப்படியே தூக்கி ஒரே வாயில சாப்பிட்டு போயிடுவாங்க, பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்கன்னு வைங்களா. அந்த மாதிரிதான் பணம் கொடுத்து இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்காங்க. என்னடா எப்படியாவது இதற்கு பின்னாடி இப்படி ஒரு மத சாயத்தை வந்து பூசணும், டிவிக்கு அரசாங்கத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு உண்டான அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாயத்தை பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாலுமே சொல்ல போனா அந்த மாதிரிலாம் நடக்கல. கொஞ்சம் பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கலாம் புரியாதவங்களா இருப்பாங்க, அவங்க வந்து நெகட்டிவா பேசிட்டு வராங்க. ஆனா உண்மையாலுமே இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் அசால்ட்டா எடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்ன இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தாங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்களே. கிட்டத்தட்ட 88% மேல இங்க வந்து இந்துக்கள் தான் இருக்காங்க. ஒரு கிறிஸ்டியனான விஜய் அவர்களுக்கு எதுக்கு வந்து ஓட்டு போடணும், மாட்டிக்கிட்ட பங்கு இவ்வளவு பெரிய வெற்றியை வந்து அவருக்கு எதிர்க்க வந்து தேடி தரணும், அதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாங்களே. இங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் யாரு வந்து நல்லது பண்ணுவா, மக்களுடைய பிரச்சனைகளை இங்க எந்த அரசாங்கம் வந்தா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க அப்படின்னு தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வாரம் அப்படிதான் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல போகும், அது வந்து காணாம போயிடும். என்ன நினைச்சுக்கிட்டு எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், பார்த்த உடனே பாடி சொல்லுவா கெட்டப்ப என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? குறிப்பா சவுத் இந்தியால, அதுலயும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல உங்களுடைய பருப்பு எதுவுமே இங்க வேவாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். இதே மாதிரியான அரசியல் சார்ந்த பல்வேறு வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.